பழைய கோயில்கள வந்து புனரமைச்சு கட்டுறப்போ, நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்போ ஒரு திருக்கோவில் பெரிய கோயில்கள்லாம் வந்து ஆகம விதிக்கு உட்பட்டு, தேவ பிரசனம் மூலமா அந்த கோவில் கட்டுமானங்கள நுணுக்கமான விஷயங்கள வச்சு அந்த கோயில்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனா நம்ம தென் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து காவல் தெய்வம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோயில்கள்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சுடலைமாடசாமி, இசக்கியம்மன் கோவிலு. இது எல்லாமே வந்து நீங்க பக்த பிரதிஷ்டை அப்படின்ற முறையில தான் நீங்க வந்து அந்த கோயில் அமைச்சிருக்கீங்க. அதாவது ஆதி காலத்துல நமக்கு முன்னோர்கள் வந்து மண் பீடங்கள அமைச்சு அந்தந்த இடத்துல வந்து அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்ற விஷயத்த வந்து செய்துட்டு இருந்தாங்க. இப்போ அ அந்த பழைய கோயில்கள்ல வந்து அத வந்து புனரமைச்சு புதுசா கட்டுறப்போ, நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள் நெறைய இருக்கு. ஏன்னா பல 100 வருஷங்கள் 100, 150, 200 வருஷங்களா வந்து அந்த கோயில் வழிபாடுகள் இருந்திருக்கும். தற்காலிகமா அந்த கோயில்கள வந்து நம்ம வந்து இப்ப புனரமைச்சு கட்டுறப்போ, அந்த புனரமைப்புல வந்து நெறைய விதிமுறைகள வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு கோயில வந்து நமக்கு வந்து அத அ கோவில் இருந்த இடத்துல இருந்து அந்த கோயில வந்து நம்ம புனரமைச்சு கட்டுறப்போ, அந்த கோயில் மூலவர் கோயில் அந்த எந்த தெய்வத்த வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோ, அந்த பிரதிஷ்டை பண்ண தெய்வத்த அர்க்கை வாங்கி, அதாவது அதோட அனுமதி வாங்கி, நம்ம அத வந்து கும்ப பாலாயனம் பண்ணி, நம்ம எடுத்து வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய விதிமுறைகள் இருக்கு. அதாவது ஒரு கோயில வந்து நம்ம புனரமைச்சு கட்டுறப்போ, முதல்ல அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் அப்படின்ற முறை வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா, அ தேவ பிரசன்னத்துல மட்டும் தான் அந்த உரிய தேவாதைகள வந்து பிரசன்னாதி வந்து அழைச்சு, அந்த தேவ பிரசன்னத்துல அந்த 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 பரிவார மூர்த்திகளும், அந்த மூலவ தெய்வங்களையும் வந்து அழைச்சு வந்து அந்த தெய்வங்களுக்கு உரிய அந்த கோவில் கட்டுமானங்கள்ல வந்து என்னென்ன விதமா வந்து அந்த கோயில கட்டணும் அப்படின்றது வந்து தேவப்பிரசனம் தீர்மானிக்கும். முதல்ல ஒரு பிரசனாதிபதி, அதாவது பிரசன்ன ஜோதிடர், ப்ராப்பரான பிரசன்ன ஜோதிடர். அவங்கள அனுபவம் வாய்ந்த பிரசன்ன ஜோதிடர். அவங்கள அழைச்சு, அந்த உரிய தேவாதைகள், அதை இப்போ ஒரு பிரசனம் பார்க்கக்கூடியவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து அனுபவம் வாய்ந்த பிரசனாதிபதிகள் ஒரு 4, 5 பேரோட பேர் எழுதி, அந்த கோவில் அந்த மூலவரோட விக்கிரகத்துக்கு முன்னாடி போட்டு ஒரு சிறு குழந்தைய வச்சு அந்த அந்த சீட்ல வந்து எடுக்க சொல்லணும். அந்த சீட்ல யார் பேர் இருக்கோ, அவர பிரசன்ன ஜோதிடரா வந்து நம்ம அழைச்சிட்டு வரணும். நம்ம அழைச்சிட்டு வர நாளும், எஜமான சங்கல்பம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோயிலோட நிர்வாக குழுவோ, அப்படி இல்லன்னு சொன்னா, அந்த அருளாடியோ, அருள் வந்து ஆடக்கூடிய மருளாளர்கள் வந்து இருக்காங்கல்ல, அந்த கும்பரத்தாடிகள் அவங்கள அழைச்சு, அவங்களுடைய ஜன்ம ஜாதகத்த வந்து அலசி பார்த்து, அதுல சந்திராஷ்டமம், திரிசூனியம், தாராபலன் இது எல்லாமே வந்து சரியா இருக்க வகையில அத கொண்டு வந்து, அந்த பிரசன்ன யார் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற முடிவு வந்து அந்த சீட்ல இருந்து எடுத்த அவருடைய பெயர வந்து அவர முறையான காலகட்டங்கள்ல அணுகி, அவர் வந்து அந்த பிரசன்ன பார்க்கறதுக்கு அவங்க அழைப்பு விடுக்கணும். அவங்க அழைப்பு விடுத்தா அவங்க வர்ற அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த கோவில் விக்கிரகத்துல வந்து நித்திய பூஜை செய்யக்கூடிய காலங்கள் மாதிரி நித்திய பூஜைகள்லாம் செய்து வச்சிருக்கணும். அவங்க வந்து பிரசன்னம் பார்ப்பாங்க. அந்த பிரசன்னத்துல ஈடுபடக்கூடிய காலத்துல யாரெல்லாம் வந்து கூட இருக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் இருக்கு. 1 அந்த கோயில் நிர்வாகி, யார் அந்த கோயில் நிர்வாகியோ, அவங்க வந்து அந்த கோயில நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக குழு அவங்க இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோயிலோட அ தினமும் பூஜை பண்ணக்கூடிய பூசாரி. அந்த அனுஷ்டானங்கள் வந்து அவங்களும் கூட இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோம்புரத்தாடி. அந்த அருள் வந்து ஆடக்கூடிய அந்த கோம்புரத்தாடிகள் எத்தன பேரோ அவங்க அவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்கணும். இத தாண்டி வந்து சில்ப சாஸ்திரங்கள் படி மயன் சாஸ்திரம், சில்ப சாஸ்திரங்கள முழுமையா படிச்ச ஒரு ஸ்தபதி, கோயில் கட்டுமானங்கள் செய்யக்கூடிய ஸ்தபதி அந்த இடத்துல இருக்கணும். அதே மாரி பட்டர், வேத விற்பனர், ஹோம பூஜை எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பட்டர் அந்த இடத்துல இருக்கணும். அது போக கோயில் வந்து வரி கோயிலா இருந்தா வரிதாரர்கள் அத்தனை பேரும் அதுல இருக்கணும். ஒரு சிலரால வர முடியலன்றப்ப அத தவிர்த்துக்கலாம். அத தாண்டி நமக்கு வந்து அந்த கோயில் முக்கியஸ்தர் எல்லாருமே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த பிரசனம் பார்ப்பாங்க. பிரசனம் பார்க்கிறப்போ நீங்க வந்து இன்னொன்னு கேட்டா, மனையடி சாஸ்திரங்கள வந்து தெளிவா தெரிஞ்ச ஒரு நபரையும் நம்ம கூட வச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா பிரசன்னம் பார்க்கும்போது, அந்த இடம் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம ஆதியில உள்ளவங்க நமக்கு அந்த கோயில் அமைச்சு குடுத்துருப்பாங்க. அந்த கோயில்ல அங்க இருந்து விக்கிரகத்த நகர்த்தவோ, இங்க இருந்து இடம் பெயர்ச்சி பண்ணவோ, இல்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த கோயில வந்து நம்ம வந்து விக்கிரகத்த எடுத்து வேற இடத்துல அமர்த்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த தேவாதை அந்த அம்பாளோ, அந்த தெய்வம் உக்கிர தெய்வமா இருந்தா அந்த தெய்வத்த வந்து அனுமதி வாங்கி, அது பிரசனத்துல தான் அனுமதி வாங்க முடியும். அனுமதி வாங்கி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விக்கிரகத்த வந்து நம்ம எங்க அமைக்கிறதுன்ற முடிவு எடுப்பாங்க. அந்த நிலங்கள் இப்ப அமைக்கக்கூடிய இடங்களுமே பார்த்தீங்கன்னா, கருவறைக்கு கீழ வந்து மயன் சாஸ்திர அடிப்படையில பார்த்தீங்கன்னா, சல்லிய பொருட்கள்லாம் வந்து பூமிக்குள்ள இருந்துன்னா, தெய்வ சக்தி வந்து அ சைதன்யம் வந்து ரொம்ப குறையும். தெய்வ சைதன்யங்கள் வந்து ரொம்ப குறையும். காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப மனித எலும்புக்கூடு, ஆ கண்ணாடி பாட்டிலு, அ இரும்பு உலக்க, இந்த மாரி சில வந்து பொருட்கள் வந்து உள்ள இருந்ததுன்னா, அதுக்கு மேல நம்ம வந்து விக்கிரகத்த ஸ்தாபனம் பண்ணி, அதுக்கு உயிர் ஊட்டுறப்போ, அதோட சைதன்யம் குறையும். அது துல்லியமான வந்து அந்த சைதன்யங்கள் ஏற்படணுன்றப்போ, பூமி சல்லியம் பார்க்கணும். பூமிக்கு கீழ வந்து சல்லிய பொருட்கள், அந்த விக்கிரகம் அமைக்கிற இடத்துக்கு கீழ, திருமேனி அமைக்கக்கூடிய இடத்துக்கு கீழ, அந்த பூமிக்குள்ள வந்து சல்லிய பொருட்கள் இருக்கா அப்படின்றத வந்து மயன் சாஸ்திரம் அடிப்படையில நிபுணர்கள வச்சு அத ஆய்வு பண்ணும்.
8 அடி ஆழத்துக்குள்ள வந்து சில அசுப பொருட்கள் இருக்கு. அது உள்ள இருந்ததுன்னா, மேல இருக்கிற மூர்த்தி திருமேனியில வந்து அவரோட அந்த சைதன்யங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து அது வந்து தடைபடும். அதனால 8 அடி ஆழங்கள்ல வந்து மணல வந்து ஆய்வு பண்ணி, அந்த மண்ண வந்து திடப்படுத்தி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தேவாதைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. மணல் வெரைட்டிஸ் வந்து மாறும். அந்த மணல் வந்து அதுக்கு ஏத்த மாரி அமைச்சு, அந்த கருவறை இருக்கக்கூடிய இடத்த வந்து சுத்தி பண்ணி, பூமிய சுத்தி பண்ணி, வாஸ்து சாந்தி பண்ணி, அப்புறம் தான் வந்து அந்த விக்கிரகத்த வந்து ஸ்தாபிப்பாங்க. அதுக்கு வந்து தேவ பிரசன்னம் மூலமா நம்ம வந்து அந்த இடத்த வந்து பூமி சல்லியம் பார்க்கக்கூடிய அந்த வாஸ்து நிபுணர்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த பூமிய வந்து ஆய்வு பண்ணணும். அப்ப அந்த பிரசனத்துல வந்து இங்க இருக்கிற விக்கிரகத்த வந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்த்துறது. அத வந்து அடுத்த இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடம் வந்து அதுக்கு தகுதியான இடமா, சைதன்யங்கள் வந்து கூடியிருக்கக்கூடிய இடமான்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்கு வந்து தேவ பிரசனத்துல விக்கிரகத்தை அடுத்த இடத்துக்கு மாத்துறதுக்கு அந்த தெய்வம் அனுமதி கொடுத்தால், கொடுக்க மறுக்கிறப்ப நம்ம இருக்கிற இடத்திலேயே தான் வந்து விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்ம வந்து அதை வழிபட வேண்டிய சூழல் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்தபதி. ஸ்தபதியோட அங்க அவருடைய அ அ வேலை என்ன அப்படின்னா, ஒரு கோயில் அமைக்கிறப்போ, அந்த கோயில் வந்து கொத்தனார்கள் கொண்டோ, இல்லன்னா வந்து ஏதோ வந்து வீடு கட்டக்கூடிய கொத்தனார்கள் மாரி வச்சுலாம் செய்யக்கூடாது. அது அதுக்கு ஆகம விதிகள் இருக்கு. ஸ்தபதி வந்து கருவறையோட அளவு, நீள அளவ வந்து பிரசனத்துல பார்த்து, பிரசன்ன ஜோதிடர் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இத்தன அடி நீளம், 8 அடி, 8க்கு 8, 6க்கு 4ன்னு சொல்லி அந்த அளவுகள் குடுப்பாங்க. அந்த அளவுகள் மூலமா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ அ ஜாதியினருக்கு கூட வந்து அளவுகோல்கள் மாறும். இத வந்து சபதிகளுக்கு வந்து தெளிவா தெரியும். இப்போ ஒவ்வொரு இனத்தவருக்கும் வந்து அளவுகோல் மாறும். அளவே மாறும். ஒரு அடின்றது வந்து இத்தனை சென்டிமீட்டர்ன்றது வந்து அளவுகோலே மாறும். இன்னென்ன வந்து வர்ணத்தாருக்கு வந்து என்னென்ன அளவுகள்னு சொல்லி அளவுகோலே மாறும். அப்ப அந்த ஸ்தபதிய வச்சு தான் கருவறைய வந்து டிசைட் பண்ணணும். அந்த கருவறை எத்தனை அடி நீளம், உயரம் வரணும் அப்படின்னு. அப்புறம் அந்த அதுல புதுசா கட்டுறப்போ அந்த விக்கிரகம். பழைய விக்கிரகங்களே அதுல பிரதிஷ்டை பண்ணலாமா? இல்ல பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விக்கிரகங்கள் வந்து புதுசா அமைச்சு குடுக்கணுமான்னு பிரசனம் பார்ப்பாங்க. அந்த பிரசனத்துல வந்து புது விக்கிரகம் அமைக்கணும்னு சொன்னா, அதோட நீளம், அகலம், அடி, கனம், அதோட அமைப்பு இந்த விஷயங்கள் வந்து பிரசனத்துல சொல்லுவாங்க. அப்ப நம்ம நம்ம சபதி மூலமா வந்து விக்கிரகத்த வந்து நம்ம சிலை செய்ய குடுத்து, அதோட விதிமுறைகள கடைபிடிச்சு, அதுக்கப்புறமா தான் அத பிரதிஷ்டைக்கு கொண்டு வருவாங்க. இப்போ பழைய விக்கிரகத்தையும் அப்படியே ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பழைய விக்கிரகங்கள அப்படியே எடுத்துட்டு வந்து, அ அத சுத்தி பண்ணி, திரும்ப வந்து அந்த பழைய விக்கிரகங்கள ஸ்தாபனம் பண்ணணும். அப்ப அந்த புதுசா செய்றப்போ, அந்த விக்கிரகங்களோட அளவு இது எல்லாமே வந்து ஸ்தபதி கிட்ட வந்து சொல்றப்போ, அவங்க அத செய்து தருவாங்க. ஸ்தபதியோட வேலை 2வது வேலை, விக்கிரகங்கள பத்திய நுணுக்கங்கள தெரிஞ்சு செய்றது. இது நம்ம வந்து ஏன் வந்து ஸ்தபதிகள வச்சு செய்யணும் அப்படி அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா, மனையடி சாஸ்திரத்துக்கு எப்படி கீழ வந்து பூமிய வந்து அவங்க அளவுகளும், அந்த பூமியோட சல்லிய நிலைகளையும் வந்து குறிச்சு அத சுத்தி பண்ணி தராங்களோ, அதே மாரி ஸ்தபதிகளுக்கு ஒரு விதிமுறை. ஸ்தபதிகள் வந்து ஒரு கோயில், அது என்ன கோயில், அம்பாள் கோவில், மூர்த்தி கோயிலா இருந்தாலும், அந்த கோயில்களுக்கு வந்து உள்ள அளவுகளு, கோபுர அமைப்பு, கட்டுமானங்களோட அமைப்பு எல்லாமே வந்து அவங்களோட சில்ப சாஸ்திரத்துல அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில அந்த கோயில் அமைக்கிறதுக்கு அவங்க வந்து இத நம்ம வந்து சாதாரணமா ஒரு வீடு கட்டுற ஒரு கொத்தனார் வச்சு செய்யறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து அவன் கடைபிடிக்க தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து என்ன ஆகும்னா வந்து தெய்வ சைதன்யங்கள் குறையும். அதாவது இத்தன அடி அகலத்துக்குள்ள தான் வந்து கருவறை அமையணும், அர்த்த மண்டபம் அமையணும், மகா மண்டபம் அமையணும்ன்ற விதிமுறைகள்லாம் இருக்கு. ஆகம விதி பிரகாரம் நமக்கு வந்து அத குறிப்பிட்டு குடுத்துருக்காங்க. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கோயில் கட்டுறப்போ, அதுக்கு உரிய நபர் சில்ப சாஸ்திரங்கள் படிச்ச முறையான வந்து சபதிகள் மூலம் கட்டுறப்போ, அந்த கோயிலோட சைதன்யங்கள் கூடும். இப்ப கோயில் சைதன்யம் கூடுதல என்ன நமக்கு வந்து லாபம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் சைதன்யங்கள் கூடுறதுனால, அந்த கோயில சார்ந்து வழிபடக்கூடிய நபர்களும் சரி, கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் சரி, அதிக அளவுல வந்து தெய்வத்தோட அனுக்கிரகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்தபதியோட வேலை அது. 2வது அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம வேத விற்பனர்கள். ஒரு தேவாதை வந்து எந்த அளவுக்கு சைதன்யங்கள்ல வந்து குறைவான அளவு இருக்கு, எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து அந்த தெய்வ ஆற்றல், தெய்வ சக்தி, டிவைன் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு அதுல இருக்கு, அதுல இன்னும் எவ்வளவு வந்து நமக்கு அத அதிகப்படுத்தணும் அப்படின்ற விதிமுறைகள் வந்து அந்த வேத விற்பனைகளுடைய பட்டர்களுக்கு அந்த வரங்கள் தெரியும். அப்போ பிரசனத்துல வந்து எவ்வளவு எத்தனை குண்டம் வைக்கணும், என்னென்ன குண்டங்கள் வைக்கணும், அந்த குண்டத்துல வந்து எவ்வளவு ஆவர்த்தி கொடுக்கணும், என்னென்ன திரவியங்களை வந்து அதுல வந்து ஆகுதி பண்ணணும் அப்படின்ற விதிமுறைகளையும் பிரசனம் தீர்மானிக்கும். அந்த பட்டர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கொ அ குண்டத்துல வந்து எவ்வளவு ஆவர்த்தி பண்ணணும், எவ்வளவு வந்து ஆ திரவியங்கள் வந்து அதுல ஆகுதி பண்ணணுன்ற விதிமுறைய வந்து கடைபிடிச்சு, அந்த பிரசனத்துல என்ன வந்ததோ அத கடைபிடிப்பாங்க. அதனால என்னன்னு கேட்டா, அந்த தெய்வ அனுக்கிரகங்கள் வந்து அந்த விக்கிரகங்கள வந்து முழுமையா அடையும். அந்த தெய்வ சைதன்யம் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து அத வழிபடக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி, ஆற்றலும் அவங்களுக்கு போய் சேரும். அப்போ பிரசன்னம் பார்த்து, ஆ நிலத்த ஆய்வு பண்ணணும். நிலத்த ஆய்வு பண்ணி, மனையடி சாஸ்திரம் பிரகாரம் நிபுணர்கள வச்சு, அந்த நிலத்த ஆய்வு பண்ணி, நிலத்த சுத்தி பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ சில்ப சாஸ்திரம் படிச்ச ஸ்தபதி. ஸ்தபதி வந்து இடத்த தீர்மானிப்பாரு. எந்தெந்த இடத்துல என்னென்ன அமைப்புகள் வரும் அப்படின்ற முடிவு எடுப்பாரு. அடுத்தது வந்து வேத விற்பனர்.
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆவர்த்தி அந்த வேத மந்திரங்கள வந்து உச்சரிக்கிறதுலயும், வேத மந்திரம் ஆகுதி பண்றதுலயும், அதுல திரவியங்கள் ஆகுதி பண்ணலையும், அதுல வந்து தெய்வ சக்தி அனுக்கிரகங்களையும் கூட்டுறதுக்காக அவருடைய பங்க அங்க அளிப்பார். இப்ப இத்தனை விஷயங்கள் இருந்தும் நம்ம வந்து எதையுமே கடைபிடிக்காம, நம்ம ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுற ஒரு நபர கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு பீடத்த அமைக்கிறது, இல்ல ஒரு விக்கிரகத்த நம்ம வந்து கடையில நம்ம போய் விக்கிரகங்கள் ஆல்ரெடி செய்து வச்சிருக்கக்கூடிய விக்கிரகங்கள நம்ம கொண்டு வந்து அத வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி, அத உயிரூட்டி, அத கோயில்கள் கட்டி அமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஜனவசியம் குறையும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள்ல ஒரு எறும்பு சாதாரண சூழல்கள நம்ம பார்க்க முடியாது. அதையே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் சீனி வச்சோம்னா, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய கூட்டம் எறும்பு. ஆனா, அந்த அந்த எறும்பு எங்க இருந்தது? எங்கேருந்து வந்துச்சுன்றது நம்மளால அத யூகிக்க முடியாது. அப்ப அந்த விக்கிரகத்துல வந்து அதுக்கு உரிய முறையான வழிபாடு முறைகளும், முறையான அந்த அந்த பிரதிஷ்டைகளும் செய்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல தன்னால ஜனவசியங்கள் கூடும். ஒரு கோவில் கட்டுறது தனிப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து வணங்குறதுக்கு இல்ல. அதுக்கு நமக்கு வீட்ல பூஜை அறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம இஷ்டம் போல வந்து கும்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு கோவில் அமைக்கிறது வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம். அது வந்து எல்லாரும் ஒரு நன்மை அடையணும். ஆ யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக அப்படின்ற பாடலுக்கு நிகரா வந்து நம்ம ஒரு ஆலயத்த கட்டி, அந்த ஆலயத்தோட தெய்வத்தோட ஆ பிரதிஷ்டை செய்து, அந்த பிரதிஷ்டை செஞ்ச இதுலேருந்து வந்து வணங்குறப்போ, அவங்களுக்கும் நமக்கு கிடைச்ச அந்த பேராற்றல் அவங்களுக்கும் கிடைக்கட்டும்ன்றதுதான் நோக்கம். இதுக்கு இடையில அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூசாரி. அந்த நித்திய பூஜை செய்யக்கூடிய பூஜைகள்ல மந்திர ஜபங்கள்ல உச்சரிப்புகள்ல ஏதாவது தவறு நடந்தாலோ, நெய்வேத்தியங்கள்ல வந்து சாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள்ல வந்து ஏதாவது தவறு நடந்தாலும், தெய்வ அனுக்கிரகம், அனுஷ்டானம், தெய்வத்தோட சைதன்யம் குறையும். அப்ப அந்த கோயில் பூஜாரியோட அ முறைகள் என்ன அப்படின்றத பிரசனத்துல பார்த்து, அந்த கோயில் பூசாரிக்கு ஒரு அட்டவணை குடுத்துருவாங்க. இத்தன மணிக்கு இந்த மணி என்னென்ன பூஜை செய்யணும். இந்தந்த சாமிக்கு பரிவார மூர்த்திக்கு, மூலவருக்கு அ அப்படின்னு சொல்லி எல்லா சாமிக்கும் என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கணுன்ற விதிமுறை, அது எப்படி என்ன செய்யணும், எந்த காலங்கள்ல செய்யணும், அப்படின்ற விதிமுறைகள் எல்லாமே வந்து பிரசனத்துல வந்து அந்த பூசாரிக்கு வந்து அந்த அட்வைஸ குடுப்பாங்க. அந்த பூசாரி அத கடைபிடிச்சு நடக்கணும். அடுத்தது அருளாளர். இந்த அருளாளர் கோமரத்தாடி சாமி வந்து அருள் வந்து ஆடக்கூடியவங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிப்பாங்க. பிரசனத்துல வந்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல இந்த அதிதேவதை அதாவது மூலவரா இருக்கக்கூடிய தெய்வமோ, இல்ல அவங்க என்ன தெய்வத்துக்கு அருள் வந்து ஆடுறாங்களோ அந்த தேவாலயம் வந்து பிரசனத்துல வந்து இந்த நபர் மேல வரதுக்கு விருப்பப்படுதா, இல்ல அந்த விருப்பத்தின் அடிப்படையில வந்து அந்த பிரசனம் பார்த்ததுல அந்த கோமரத்தாடியோட விதிமுறைகள் இருக்கு. அவரோட நித்திய வாழ்க்கையோட முறைகள் எல்லாத்தையுமே வந்து பிரசனாதிபதி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க அதை கடைப்பிடிச்சு விரத முறைகளையும் அந்த கோயிலோட அந்த பிரசன்ன கண்டிஷன்களையும் வந்து ஃபாலோ பண்றப்போ, அவங்க மேல வந்து அந்த அருள் வந்து 100% வந்து நிறைவா இருந்து அந்த கோயில்கள்ல வந்து வந்த மக்களுக்கு குறைகள தீர்த்து மிகப்பெரிய ஒரு ஆலயமா மாறுறதுக்கு வழிவகுக்கப்படும். இது இல்லாம நீங்க வந்து உங்களுடைய சொந்த கருத்துக்கள வந்து ஒரு கோயில்ல வந்து ஆலயத்துல வந்து பிரதிஷ்டை முறைகள்ல வந்து பயன்படுத்துனீங்கன்னா, அது விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு கோவில் இருக்கு. கோயில் வந்து நம்ம விருப்பத்துக்காக, நம்மளோட சொந்த விருப்பத்துக்காக நம்ம வந்து வேற இடத்துல வந்து அனுமதி இல்லாம அமைக்கிறது. இந்த சிலை தூக்கி அடுத்தது இந்த இடம் சின்னதா இருக்கு. இதோட பெருசா ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி இடத்த தூக்கி இன்னொரு இடத்துல அந்த விக்கிரகத்த அனுமதி இல்லாம வைக்கிறது. நான் நெறைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன். நான் வந்து சமீபத்துல ஒரு 2013ல வந்து தலக்குளம், கன்னியாகுமரி மாவட்டம் தலக்குளத்துல வந்து ஒரு இசக்கியம்மன் கோயில் வந்து பிரதிஷ்டை அது அது பிரசனம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்ப அந்த கோயில் வந்து ஆல்ரெடி வந்து தீ பரவி அந்த கருவறை வந்து எரிஞ்சுச்சு. என்ன காரணம் தெரியல. பிரசனம் பார்க்கணும்னு சொல்லி நான் பிரசனம் பார்க்கிறப்போ, அங்க உள்ள இருக்கிற இசக்கி அம்பாள், அந்த அம்பாள் வந்து பிரசனத்துல வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தீப்பற்றி எரிஞ்ச அன்னைக்கு காலையில 5 மணிக்கு ஒரு விதவ வந்து மொத நட திறந்து இப்ப பூஜை அலங்காரங்கள்லாம் பண்ணி காலையில அதிகாலையில திறந்த உடனே, அந்த திறந்த உடனே வந்து அந்த அம்மா வந்து எதிர்த்தாப்புல நின்னு வணங்குறாங்க. அப்ப அந்த வணங்குன உடனே அந்த கோயில் பூசாரி அம்பாளுக்குள்ள பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளிய பிரசாதம் எடுத்துட்டு வரச்சுல இந்த அம்மா அங்க எதிர்த்தாப்புல நின்ன உடனே அவங்கள பார்த்த உடனே அவரு சினமாயி அவர் ஒரு வார்த்தைய சொல்லுவாரு. "என்னம்மா காலங்காத்தால ஒரு விதவ நீ வந்து என் முன்னாடி நிக்கிற, அம்பாள் முன்னாடி நிக்கிறன்னு" சொல்லி அவரு அந்த அம்மா வந்து மனநோகுற அளவுக்கு பேசுற அந்த அம்மா வேண்டிட்டு அந்த குறைய சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க பிரசாதமும் அன்னைக்கு குடுக்கல. அன்று இரவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த தீப்பத்தி எரிஞ்சு அந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க அந்த விக்கிரகம் ஃபுல்லா வந்து அ சாம்பலாகி கரைஞ்சு போயிருச்சு. அங்கெல்லாம் தீ அணைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த முழு விக்கிரகமும் வந்து சாம்பலாகி கரைஞ்சு போயிருச்சு. பிரசனம் பார்க்கச்சல இதுதான் குறைன்னு சொல்லி இந்த அம்பாள் சொல்லி நாங்க அந்த கோயில் நடந்த நிர்வாகிகள்ட்ட கேட்டப்போ, அது நடந்த விஷயங்கள வந்து அந்த பூஜாரியும், நிர்வாகிகளும் ஒத்துக்குறாங்க. அப்போ நாங்க வந்து என்ன கண்டிஷன் வச்சாங்கன்னா, அந்த அம்மா புது கோவில் கட்ட அனுமதி குடுத்து, புது கோயில் மறுபடியும் அந்த சில பிரதிஷ்டை கோயில் முறைகள் எல்லாமே வந்து அனுமதிச்சு, பூஜை வந்து எந்த பெண் விதவை வந்து இந்த பூஜாரி திட்டி அவங்கள வெளிய அனுப்புனாரோ, இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் நடைமுறையில இருக்கு. அந்த அம்மா தான் வந்து
முத பிரசாதம். அம்பாள் நட திறந்த உடனே அந்த அம்மா வந்து விதவைய வந்து முன்னிலையில நிக்கணும். அவங்கள தான் நான் முதல்ல பார்ப்பேன். என்னோட முதல் பிரசாதம் அவங்கள போய் சேரணும்னு சொல்லி பிரசனத்துல சொல்லி, ஆ 2013ல நடந்த பிரசனம் இது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் வந்து இன்னைக்கு திருவிழா காலங்கள்லயும் சரி, கோயில் கூட விளக்கு பூஜை எது நடந்தாலும் நித்திய காலையில அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட தான் அந்த அம்மாவுக்கு தான் முத பிரசாதம். விதவைக்கு தான் முத பிரசாதம். அப்ப இந்த கோயில்கள்ல தெய்வங்கள் வந்து உக் உ உ உக்கிர நிலையை அடையிறப்ப, இந்த மாரி வந்து நீதி தவறுறப்ப உக்கிர நிலை அடையறதுல இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறது உண்மை. இப்ப நம்ம ஒரு திடீர்னு ஒரு கோயில் வந்து சின்ன கோயிலா இருந்து பெருசா கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி, இந்த கோயில வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து பெருசா கட்ட போறோம்னு சொல்லி முடிவு பண்ணி கட்டுறப்போ, அவங்க விருப்பப்படி அங்க கொண்டு வைக்கிறது, இங்க கொண்டு வைக்கிறது. ஆ முறையில்லாத பூசாரிகள். அது என்ன கேட்டா, ஆ அடிப்படை தகுதியோ, இல்ல பேசிக் நாலேட்ஜோ எதுவுமே இல்லாம, அந்த கோயில்கள்ல வந்து பூசாரிகள வந்து இப்ப பூசாரிகள் இப்ப எளிமையா கிடைக்கிறது இல்ல. ஒரு கோயில் பூசாரின்றது வந்து இப்ப எளிமையா கிடைக்கிறது. அவங்களுக்கு உரிய அந்த சம்பளங்களும் நிர்வாக குழுலேருந்து குடுக்கறது இல்ல. அதனால அது முறையான பூஜாரிகள கொண்டு பூசை பண்ணாம, அ க கைக்கு கிடைச்சவங்கலாம் வச்சு பூசை பண்ண ஆரம்பிச்சு. இதோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டா, ஆ நெய்வேத்தியங்கள்ல வந்து நெய்வேத்தியம் பண்ணச்சுல பேசுறது. அது வந்து அந்த அந்த நெய்வேத்தியத்த வந்து தீட்ட ஆக்கி தான் கொண்டு போய் அந்த கோயில் விக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து குடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த 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 பூசாரி வந்து மந்திர ஜபங்கள்லயும் சரி, கோயில் வழிபாடுகளையும் சரி, கோயில்ல நடக்கக்கூடிய பூஜைகளையும் அந்த அந்த விதிக்கு உட்பட்டு அத கொண்டு போறப்ப தான் அந்த கோயில் வந்து உங்களுக்கு வந்து முழு அ அ அனுக்கிரகத்தையும் தரும். இப்ப இந்த கோயில் பூசாரிகள்லயுமே நீங்க நெறைய வந்து கோயில்கள்ல வந்து நீங்க வந்து தவறுகள் நடந்திருக்கலாம். நானும் பிரசனம் பார்த்த இடங்கள்ல நெறைய பூசாரிகள மாத்திருக்கேன். இந்த பூஜைகள்ல வந்து சரியான வழிபாடு முறைகளை செய்யாம, நேர காலங்கள கடைபிடிக்காம, அவங்க விருப்பப்படி வந்து பூஜை பண்றது, அவங்க விருப்பப்படி இந்த கோயில்ல வந்து அபிஷேகம் பூஜை, விக்கிரகத்துல இருக்க அந்த அந்த எண்ணெய் தன்மைய கூட வந்து தொடச்சு கழுவி அத ஒழுங்கு சரியா பார்க்காம அபிஷேகம் அப்படியே அது மேல மேல அபிஷேகம் பண்ணி, அத அட அடையா புடிச்சு, இது வந்து கோயில்கள்ல வந்து அந்த முறையான பூசாரிகள் இல்லாதனாலயும் அந்த கோயில் வந்து சைடு கெடும். நம்ம ஒரு கோயில புதுசா அமைக்கிறப்ப நம்ம விருப்பப்படிலாம் செய்ய முடியாது. அப்ப அங்க தேவ பிரசனம் பார்த்து, பிரசனத்துல என்ன முடிவு வருதோ அந்த இடத்துல அப்படியே அந்த பிரசனத்துக்கு என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவை வந்து அப்படியே கடைபிடிச்சு கோயில் கட்டுறப்போ, அந்த வரிகாரங்களும் சரி, அந்த கோயில் நிர்வாகியும் சரி, அதை சார்ந்த கோயிலுக்கு வழிபடக்கூடிய பக்தர்களும் சரி, அவங்களுடைய வேண்டுதல்கள்ல இருந்து மனப்பூர்வமான ஒரு சக்தியை வந்து அங்க உணர முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க முன்ன மாதிரி இந்த கோயில் இல்லை. இப்ப வந்து எல்லாம் அந்த முன்னாடி அந்த அம்பாள் வந்து நேர்ல பேசினா, தெய்வங்கள்லாம் வந்து நேர்ல கேட்ட உடனே கெவிலி அடிக்கும். நினைச்சது நடந்துரும். வேண்ட விஷயங்கள் உடனே நடக்கும் அப்படிம்பாங்க. இப்ப அப்படி இல்ல அப்படின்றாங்க. ரீசன் என்னன்னு கேட்டா, அவங்களோட அந்த பிரதிஷ்டை முறைகள தவறு பண்றதோ, இல்லன்னா வந்து அந்த பூஜை முறைகள தவறு பண்றதோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த கோயில்கள் வந்து முழுமையா பாழடைஞ்சு போறதையும், அந்த கோயில வணங்குன ஒரு சில நபர்கள் வந்து பெரும் பாடுகள அனுபவிச்சு அந்த கோயில விட்டு வெளியேறினதையும் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா, கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து உக்கிரகமா மாறுறப்போ, அதோட வெளிப்பாடு வந்து எஜமான் சங்கல்பம் பண்ணக்கூடிய கோயில் நிர்வாகி, கோயில் கோமரத்தாடி. ஆ இவங்க 2 பேரும் அந்த கோயில் கோமரத்தாடி, பூசாரி, கோயில் நிர்வாகி குழு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய துன்பங்கள் அன்னைக்கு அகால மரணங்கள், நெறைய துன்பங்கள், நெறைய விஷயங்கள்லாம் வந்து அங்க நடந்திருக்கிறத வந்து நான் நான் என்னோட அனுபவத்துல பார்த்துருக்கேன். இப்ப பிரசனம் 2013 வந்து பார்த்த பிரசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பாள் வந்து எந்த அளவுக்கு தன் பக்தர் மேல வந்து ஒரு நிலைப்பாடு வச்சிருந்தாங்கன்றது வந்து இதெல்லாம் ஒரு அனுபவம். இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். இப்ப நீ ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்றது வந்து சொந்த அ நம்மளுடைய கருத்துக்கள திணிச்சு கோயில் கட்டணும்னா, அதோட விளைவுகள் வந்து கண்டிப்பா மோசம். இப்ப நம்ம வந்து கோயில் பிரதிஷ்டைல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம எப்படி வந்து பூமி செல்லியத்த பார்த்து தெய்வம் கருவறையோ, அந்த பிரதான மூர்த்திகளோ, பரிவார மூர்த்திகளோ அமைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த கோவில் வளாகம், கோயிலோட அளவுகளு, ஆ அப்படி எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி கோயில்கள்ல வந்து நம்ம வந்து மனையடி சாஸ்திர பிரகாரம் ஒரு வாஸ்து நிபுணர் மூலமா நம்ம இதெல்லாமே தெளிவாக்கி செய்யணும். பூமி சல்லியம் சொல்லக்கூடிய பூமிக்கு கீழே இரும்பு ஆயுதங்களோ, மண் பாண்டங்களோ, தலைமுடியோ, இல்லைன்னா வந்து மிருகங்களோட எலும்புகளு, மனிதனோட எலும்புகள் இந்த மாதிரி விஷயங்கள வந்து பூமி சல்லியம் சொல்லி குறிப்பிடுறது மைன் சாஸ்திரம். அப்ப அந்த பூமி சல்லியத்து அடிப்படையில பூமிக்கு கீழே அந்த கோயில் அமைக்கக்கூடிய இடம், இல்ல கருவறைக்கு உட்பட்டு கோயிலோட மொத்த நிலத்தையுமே வந்து ஆய்வு பண்ணி அதுல இருக்கக்கூடிய சல்லிய பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டு, ஆஹ் பூமி சுத்தி பண்ணி வாஸ்து சாந்தி பண்ணி அந்த மண் புதுசா வந்து அதை சுத்தி பண்ண மண்ணுகளை கொண்டு அமைச்சு தான் வந்து அந்த கருவறையில பீடங்களை அமைக்கணும், ஆதார பீடத்தை அமைக்கணும். இப்போ இது எப்படி ஒரு முக்கியமான விஷயமோ அது மாதிரி அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, கோயில் பிரதிஷ்டையில விக்கிரக ஸ்தாபனம் பண்ணச்சுல பாத்தீங்கன்னா யந்திரம்னு ஒண்ணு உள்ள வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த மூலவரோட திருப்பாதத்துக்கு கீழே வந்து ஆதார பீடத்துல வந்து நமக்கு வந்து எந்திர ஸ்தாபனம் பண்ணுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப கோயில்கள்ல வந்து இப்ப வைக்கக்கூடிய எந்திரங்கள் எதுவுமே முறையான எந்திரங்கள் கிடையாது.
நான் நெறைய கோயில்ல பிரசனம் பார்த்து, கோயில்கள்ல விக்கிரகத்த வந்து அத ஆதார பீடத்துல இருந்து நகட்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, உள்ள வச்சிருந்த எந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முறையான எந்திரங்களே இல்ல. நெறைய கோயில்கள்ல எந்திரங்கள் வந்து முறையான எந்திரங்கள் இல்ல. அப்படி எந்திரங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்டு பார்க்க போனா, இப்போ சுடலைமாட சாமி, இசக்கியம்மன், சுடலைமாட சாமிக்குன்னு சொல்லி எந்திரங்கள் இருக்கு. அந்த சுடலைமாட சாமி உபாசனை எடுத்து சுடலைமாட சாமி உபாசனை எடுத்து, மந்திர ஜெபங்கள் மூலமா வந்து ஒரு ஒரு அருளாளர் வந்து அந்த எந்திரத்த வந்து உருவாக்கி தரணும். எந்திரத்த உருவாக்குறதுன்றது வந்து நம்ம சும்மா ஏதோ வந்து எழுதி உள்ள வைக்கிறதெல்லாம் இல்ல. அ அந்த எந்திரத்த வந்து உலோக சுத்தி பண்ணணும். அது என்ன தாமிரமோ, ஒரு தங்கத்தில கூட வைப்பாங்க. வெள்ளி, தங்கம்னு சொல்லி வைப்பாங்க. எந்த உலோகத்தில பஞ்சலோகத்தில வைப்பான். பஞ்சலோகத்தில வச்சாலும் சரி, தாமிர தகடுல வச்சாலும் சரி, வெள்ளியில வச்சாலும் சரி, தங்கத்தில வச்சாலும் சரி, உலோக சுத்தின்னு ஒண்ணு பண்ணணும். உலோக சுத்தி பண்ணணும். அது எந்திரங்கள் வந்து கீறி எந்திரங்கள் எழுதி தர்றதுக்குன்னு ஒரு தனி ஒரு அமைப்பே இருக்கு. அத எந்திர சுத்தி பண்ணணும். சாபம் நீக்கணும். எந்திர சாபம் நீக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல அமையிற பீஜ சாபம், மந்திர சாபம், அத வரையிறோம் பார்த்தீங்களா? அந்த எந்திரங்கள. அந்த சாபங்கள்லாம் நீக்கணும். பீஜ சாபம் நீக்கணும், மந்திர சாபம் நீக்கணும். அத நீக்கி, அந்த உரிய தேவாதைக்கு உரிய அந்த எந்திரத்த கீறணும். அந்த 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 படத்த வரையணும். அந்த எந்திரத்த கீறி, அந்த எந்திரத்துல முறையான பீஜங்கள குடுக்கணும். இது வந்து இப்போ ஒரு சுடலைமாட சாமி கோயில் கட்டுறதா இருந்தா, அந்த சுடலைமாட சாமி உபாசனை இருந்து குறுமரபு பிரகாரம் வந்து எந்திரத்த கீறதுக்கு தன் ஆசான் மூலமா படிச்சு, அத சுத்தி பண்ணி, அந்த அந்த நபரால மட்டும் தான் இந்த எந்திரங்கள் வந்து முறையான எந்திரங்கள வந்து உருவாக்கி தர முடியும். ஆ இப்பல்லாம் கடைகள்ல வந்து ரெடிமேடு சக்கரங்கள்லாம் விக்கிறாங்க. அது வந்து முறையான விஷயமே இல்ல. அத வைக்கக்கூடாது. நீங்க அ வேத விற்பனர்கள்ட்டயும், பட்டர்ட்ட கேட்டீங்கன்னா, அதுக்கு முறையான இத அணுக சொல்லுவாங்க. அந்த எந்திரங்கள வந்து முறையா வந்து நீங்க எப்படி விக்கிரகத்த வந்து சிலை செய்து, அத வந்து ஜலவாசம், தானிய வாசம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோமோ, அந்த மாதிரி வந்து எந்திரத்துக்கும் அந்த ப முறைகள்லாம் உண்டு. எந்திரத்த கீறது மட்டும் இல்ல. எந்திரத்த கீறுறவங்க, அந்த உபாசன எந்த தெய்வமோ அந்த தெய்வத்த உபாசனை எடுத்து அவங்க நிறைவு பண்ணியிருக்கணும். உபாசனை நிறைவு பண்ணியிருக்கணும். உபாசகரா இருக்கணும். இப்ப சுடலைமாட சாமி எந்திரம் கீறணும். சுடலைமாட சாமி உபாசகரா இருக்கணும். அவருக்கு சுடலைமாட சாமியோட அத்தன மந்திர ஜபங்களையும் வந்து அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவர் உபாசனை எடுத்து சித்தி ஆயிருக்கணும். சுடலைமாட சாமியோ, இசக்கியம்மனோ, இந்த மாரி பேச்சியம்மனோ அந்த அம்பாளுக்கு அவங்க விரதம் இருந்து அந்த அம்பாள முறைப்படி தன்னுடைய குரு ஆசான் கிட்ட குரு மரபுப்படி அவர உபாசனை பெற்று அவங்க மூலமா வந்து எந்திரங்கள் எல்லாத்தையும் எழுத படிச்சு முறையான விதத்துல வந்து அதுக்கு சுத்தி பண்ணி அந்த எந்திரங்களை கீறி எப்படி நம்ம ஹோமம் பண்ணி அந்த கோயில்கள்ல வந்து எந்திரத்தை உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி சிலை வைக்கிறாங்களோ சிலை வைக்கிறப்போ ஹோமங்கள்லாம் பண்ணி எப்படி நம்ம பண்றோமோ அதே மாதிரி எந்திரத்தை கீறவங்களும் 48 நாள் ஒரு மண்டல காலங்கள் வந்து அந்த எந்திரத்தை வந்து அவங்க தனிப்பட்ட இடங்கள்ல வச்சு வந்து அதை வந்து உருவேற்றுவாங்க. அதுக்கு உரிய மந்திரங்கள் இப்ப நமக்கு வந்து ஆகம விதியில எப்படி வந்து காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி மந்திர ஜபங்கள் இருக்கோ அஷ்டோத்திரம் கரண்யாசம், உபன்யாசம் அந்த மாதிரி வந்து நிறைய மந்திர ஜபங்கள் இருக்கு. அது மாதிரி வந்து எந்திரிக்கிறவங்களுக்கும் வந்து அந்த பீஜ மந்திரங்களை வந்து உருவேத்தி ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்குன்னு உரிய ஒரு கவுண்டிங் உண்டு. அந்த அந்த எண்ணிக்கையை வந்து அந்த பிரசனம் தான் தீர்மானம் பண்ணும். ஒரு எந்திரத்தை உள்ள வைக்கிறப்போ, எந்திரம் எழுதி கீறி உள்ள வைக்கிறப்போ, அந்த எந்திரத்துல வந்து எவ்வளவு ஆவர்த்தி வந்து அந்த மந்திர ஜபங்கள் வந்து கொடுக்க உருவேற்றணும் அப்படின்ற மெத்தடையும் பிரசனம் சொல்லுவோம். அந்த பிரசனம் பிரகாரம் அத்தனை கவுண்டிங் மந்திரங்களை வந்து அந்த எந்திரத்துக்கு உருவேற்றி அது எப்படி நமக்கு வந்து விக்கிரக ஸ்தாபனம் பண்ணதுல ஹோமம் பூஜை பண்றோமோ அதே மாதிரி குண்டம் அமைச்சு ஹோமம் பண்ணி அந்த எந்திரத்தை உருவேற்றப்பட்ட எந்திரத்தை நீங்க எப்படி ஜலவாசங்கள்லாம் வச்சீங்களோ அதே மாதிரி தான் முதல்ல ஜலவாசம் வச்சு தானிய வாசங்கள்லாம் வச்சு அந்த எந்திரத்தையும் கூட வச்சிருப்பாங்க. அந்த எந்திரத்தை அன்னைக்கு தான் பிரதிஷ்ட அன்னைக்கு தான் அதை எடுத்து பீடத்துல ஆதார பீடத்துல வந்து வச்சு நமக்கு வந்து ஸ்தாபனம் பண்ணுவாங்க. அப்ப இந்த எந்திரங்களை கீறுறப்போ எந்திரத்து மேல ஆக்ரோஷ்ண மை அப்படின்னு சொல்லி ஒண்ணு தடவுவாங்க. அதை வந்து தேவ ஆக்ரோஷனம் ஆக்ரோஷ்ண மீன் வந்து தெய்வங்களை வந்து ஈர்க்கிறது. அப்ப ஈர்க்கிறது அந்த ஆக்ரோஷ்ண மை வகைகளை பூசுவாங்க. சம்பன முறைப்படி எந்திரத்தை ஸ்தாபிச்சு சம்பன முறைப்படி தெய்வத்தை அங்க அந்த அந்த எந்திரத்துலதான் உயிர். எந்திரம் தான் உயிர். இது உடல். இப்ப சிற்பம்ன்றது வந்து உடல். அது நமக்கு உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் அந்த எந்திரம். அந்த எந்திரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி நம்ம விக்கிரகத்துக்கு கீழே ஸ்தாபனம் பண்றப்போ ஸ்தம்பன முறையில அந்த தெய்வத்தை அங்க இருக்க வைக்கிறதுக்கு உண்டான மந்திர ஜபங்களையும் செய்வாங்க. அப்ப இந்த எந்திரம் எழுதி வைக்கக்கூடியவங்க முறையான உபாசனை எடுத்தவங்களா இருக்கும். இப்ப பேச்சியம்மன் உபாசனை எடுத்து அதுல சித்தியாகி அந்த எந்திரங்கள் வந்து அவர் பல வருஷங்கள் வந்து அனுபவம் உள்ள ஒரு நபரை வச்சு செய்யறப்போ அந்த இடத்துல தெய்வ சைதன்யங்கள் வந்து கூடும். இப்ப எப்படி எந்திர ஸ்தாபனம் வந்து நமக்கு முறையா வச்சா அது உயிர். அதான் உயிர். இப்போ சிற்பம் வந்து நுணுக்கமா செய்யறது எப்படி அது ஒரு சக்தி இருக்கோ அதை விட அந்த 100 மடங்கு அந்த உயிர் உள்ள வச்சாதான் அந்த 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 கோயிலோட முழு சக்தியும் வந்து வெளிப்படும். அப்போ வந்து எந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய நபர் வந்து முறையான உபாசகரா இருக்கும். இப்ப சுடலைமாட சாமினா சுடலைமாடி உபாசகர் வேணும்.
அது உபாசனை எடுத்து சித்தி அடைஞ்சு சுடலைமாட சாமியை வந்து எந்திரத்தை கீறி பிராணபிரதிஷ்டை பண்ணி உருவேத்தி அதை வந்து கொண்டு வைக்கக்கூடிய நபரா இருக்கு. அப்ப அந்த மாதிரி எந்திர ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. முறையான ஆட்களை வச்சு எந்திர ஸ்தாபனம் பண்ணணும். அது மாதிரி அஷ்டபந்தன மருந்து. மருந்து பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப கடையில அந்த பிளாஸ்டிக்கை வந்து உருக்கி உள்ள ஊத்தி பண்ணுவீங்க. அப்படி இல்ல. அஷ்டபந்தன மருந்துன்றது வந்து ஒரு 8 வகையான மூலிகை பொருட்களால வந்து அதை தயாரிக்கிறது. அப்ப அஷ்டபந்தன மருந்து வந்து ப்ராப்பரா தயாரிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்கள வேத விற்பனர் மூலமா அணுகி அதை ப்ராப்பரான அஷ்டபந்தன மருந்தை தயார் பண்ணி அதுக்கும் நிறைய முறைகள் இருக்கு. அதுக்கும் சுத்தி பூஜைகள் இருக்கு. அதை செய்யறதுக்கும் விரத முறைகள் இருக்கு. அதை இடிக்கிறப்போ சில மந்திர ஜபங்கள் பண்ணணும். அப்ப அந்த மண் அந்த அந்த சாத்து அந்த மருந்தை கொண்டு வந்துதான் நம்ம எந்திரத்துக்கு மேல வந்து சிலையும் அந்த ஆதார பீடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த மூலிகை பொருள் அது பிளாஸ்டிக்கோ கெமிக்கலையோ கொண்டு வந்து உள்ள ஊத்தி அதை வந்து சைதன்யங்கள் கெட்டுப்போம். இப்ப எப்படி எந்திர ஸ்தாபனம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி மருந்து சாத்துற விஷயமும் அஷ்டபந்தன மருந்து சாத்துற விஷயத்தையும் ரொம்ப துல்லியமா கோயில் நிர்வாகிகள் வந்து கவனிக்கணும். அது மாதிரி சிலையோட டைரக்ஷன், சிலை அமைப்பு, ஒரு நூல் கூட சரிவாவோ திருப்பியோ வைக்கக்கூடாது. அப்போ பிரசனத்துல என்ன அளவீடு சொன்னாங்களோ அந்த அளவு வந்து சில்ப சாஸ்திரியை கூப்பிட்டு அந்த சபதியை வந்து முறையான முறையில விக்கிரக ஸ்தாபனம் பண்ணணும். ஏதோ உருக்கி ஊத்தி தூக்கி மேல வச்சாலாம் சைதன்யங்கள் வராது. அப்புறம் இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஊருக்குள்ள அந்த சுடலை மாடசாமி கோயில் இதெல்லாம் கட்டுறப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள அந்த கற்ப பீடம் அதாவது வந்து அந்த சாமியோட அந்த பீடம் சொல்லுவாங்க மண்ணில் அமைப்பாங்க. செங்கல் மண் வச்சுலாம் கட்டி அமைப்பாங்க. தென்பகுதியில பார்த்தா தெரியும். இந்த சுடலை மாடசாமின்னு சொல்லி மண் பீடங்களை கட்டுவாங்க. அந்த மண் பீடத்துக்குள்ள உயிரோட ஆடை வச்சு கட்டுற பழக்கங்கள் இப்போ வச்சிருக்கேன். நான் இப்போ சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015, 16ல வந்து கள்ளிக்குளம் நியரஸ்ட்ல வந்து ஒரு கோயில் வந்து நாங்க வந்து பிரசனம் பார்க்கறதுக்காக போயிருக்கோம். அங்க பிரசனம் பார்க்கறதுல பாத்தீங்கன்னா பிரசனத்துல வந்து அந்த மிருகங்களோட எலும்பு வந்து பீடத்துக்குள்ள இருக்குன்றது பிரசனத்துல வந்துச்சு. நாங்க அதை புனரமைச்சு கட்டுறப்போ அதை இடிச்சு பாக்குறப்போ ஒரு முழு ஆடை வந்து உயிரோட வந்து உள்ள வச்சு பூசியிருக்காங்க. யாரோ வந்து இதை தவறுதலா அவங்கள வழி நடத்தி வச்சிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வங்கள் மனையடி சாஸ்திரமும் மயன் சாஸ்திரமும் விக்கிரகம் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய கீழே வந்து எந்த ஒரு மனித எலும்புகளோ மிருக எலும்புகளோ முடி கண்ணாடி பாட்டிலு உரல் உலக்க இரும்பு ஆயுதங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்கு சைதன்யங்கள். அந்த மாதிரி உயிரோட மண் பேடத்துக்குள்ள ஆடு கோழி இந்த சாராய பாட்டில் இதெல்லாம் வச்சு பூசுறதுனால அதீத சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்தை வச்சு அந்த அந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து நான் பிரசனம் பார்த்தப்போ இந்த மாதிரி வந்து அந்த பீடத்துக்குள்ள வந்து எலும்புகள் இருக்கிறத பிரசனத்துல பார்த்து அந்த கோயில் பீடத்தை மாத்திருக்கும். இது வந்து மயன் சாஸ்திரப்படி பூமி சல்லியும் அது வந்து தெய்வ சைதன்யம் வந்து அந்த பீடத்துல வந்து அமராது, அது இருக்காது. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி செயல்களை வந்து அப்படி நீங்க செய்துட்டு இருந்தா நீங்க உடனே ஒரு பிரசனவாதியை பார்த்து பிரசனை பார்த்து அந்த கோயில் அந்த பீடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இருந்தால் அதை அகற்றிட்டு முறையான பீடத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்குறது கொண்ட வழி பாத்தீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து கோயில் கட்ட முடியாது. எல்லாராலையும் வந்து கோயிலை வழி நடத்தி கொண்டு போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எல்லாமே ஒரு ரூட். ஒரு கோவில் அதை வந்து ஒரு அறக்கட்டளையை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 12வது இடத்துல வந்து கேது குரு சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படி உள்ள ஜாதக அமைப்பு தான் வந்து ஒரு அறக்கட்டளையை நடத்தும், தர்மஸ்தாபனத்தை நடத்தும், கோயில் நிர்வாகத்தை கையாளும், கோயில் வந்து விழாக்குழு கமிட்டி நிர்வாகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க தலையிட்டு அதை நடத்துவாங்க. இந்த ஜாதக அமைப்பு இல்லாத நபர் வந்து கோயில் கட்ட முடியுமா அப்படின்னா கோயில் கட்ட முடியும், ட்ரை பண்ணலாம். பட் அந்த முயற்சி வந்து இடையில ஏதாவது ஒரு காரணம் வந்து தடைப்பட்டு நிற்கிறதோ இல்ல அந்த கோயில் வழிபாடு முறைகள்ல குழப்படிகள் வருது, கோயில்ல அந்த அந்த இருக்க வந்து தெய்வம் வந்து அதீத கோபங்களை கொண்டு அந்த அந்த தெய்வம் வந்து உக்கிரமாயி அந்த கோயிலுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வரத பார்த்துருக்கோம். நான் பிரச்சனை பார்க்க இடங்கள்லயும் இந்த மாதிரி வந்து கோயில்ல திருவிழா காலங்கள்ல கோயில் கொடை காலங்கள்லயும் வந்து வீண் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதெல்லாம் உருவாக்கி அது அதை வந்து அதை சரி பண்ணதுக்காக வந்து நாங்கள் பிரசனம் பார்க்குறப்போ இந்த கோயில் பிரதிஷ்டையில இந்த மாதிரி தவறுகள் இருக்கிறது இந்த மாதிரி வெளிப்பாடு படுத்த ஆரம்பிச்சு தெய்வங்கள்லாம். அதனால எல்லாராலையும் கோயில் வழிநடத்தி கொண்டு போக முடியுமா அப்படின்னா நீங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுதியான நபரை வந்து நீங்க அதை வழிநடத்த கோயில் நடத்துறதுக்கு கொண்டு போறப்போ ரொம்ப சுலபமா அந்த கோயிலை வந்து அமைக்கிறதுக்கு உரிய வழி வாய்ப்புகள் கிடைக்கும். 12வது வீடு கேது தொடர்புபட்டாலோ இல்ல கேது அமர்ந்தாலோ குருவோட பார்வையோ இல்ல குரு அமர்ந்திருந்தாலோ கேது குரு 12ல அமர்ந்திருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் அதாவது பொது நிறுவனம் கோயில் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்
இது மாதிரி விஷயங்கள வந்து நம்ம வழிநடத்தி கொண்டு போற யோகிதை வந்து நம்ம ஜாதக அமைப்புல வரும். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலயத்த வந்து நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளோ, இல்ல நிர்வாக குழுக்களுக்கோ எஜமான் சங்கல்பம் பண்ணக்கூடியவங்க, அவங்களோட ஜாதகத்துல இந்த மாரி ஒரு ஆலயத்த பிரதிஷ்டை பண்ணி, அந்த அந்த பிரதிஷ்டை பண்ணதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கா அப்படின்றது வந்து, அந்த கோயில் நிர்வாக குழு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஜாதகத்த வாங்கி, அந்த ஜாதகத்த அலசி பார்த்தா தான், நமக்கு வந்து அந்த கோயில் வந்து அவங்களுக்கு புனரமைச்சு கட்டுறதுக்கோ, இல்ல கோயில் நிர்வாகம் நடத்துறதுக்கோ வந்து பிராப்தம் வேணும். அந்த அமைப்பு வந்து ஜாதகத்துல வேணும். அந்த அமைப்பு இருந்தா மட்டும் தான் வந்து இந்த கோயில் நிர்வாகத்த நீங்க முறையா சீரா நடத்தி கொண்டு போக முடியும். அந்த அமைப்பு தவறப்ப பார்த்தீங்கன்னா, கோயில் ஆ நிச்சயமா வந்து கோயில் வழிபாடு முறைகள்லயோ, இல்ல கோயில் வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சில கோளாறுகள் ஏற்பட்டு, அத அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளியேற்றக்கூடியத நம்ம என்னோட அனுபவத்துல நெறைய பார்த்தேன். அதனால ஜாதகத்துல அந்த கோவில் கட்டி, அந்த கோயில வந்து வழிநடத்துறதுக்கு உண்டான பிராப்தம் இருந்தா மட்டும் தான், நிச்சயமா நீங்க வந்து அந்த கோயில வந்து வழிநடத்த முடியும்.